இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுவும் தக்காளி சட்னி சாதாரண தக்காளி சட்னியில் ஹோட்டலில் செய்கிற வதக்கு சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனை காய வச்சு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அப்புறம் அதே அளவுக்கு கடலைப்பருப்பு, இது 2 பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, இன்னொன்று நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம். நான் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயமும், வெள்ளைப்பூண்டு ஒரு 6லேருந்து 7 வெள்ளைப்பூண்டு பல்லும், தக்காளி வந்து 3லேருந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு வரமிளகா தான் போடுவோம், பச்சை மிளகா போடக்கூடாது. இன்னொன்று இதை தாளிக்கும் போது எப்போயுமே இந்த கடுகு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வதக்கி தக்காளி சட்னி செய்கிறதுக்கு எடுத்தோடனே நம்ம உளுந்து பருப்பு போடும்போது அந்த ஸ்மெல்லு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக அந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட், அந்த பொரிஞ்ச உடனே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதில் மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வதங்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி கூடவே போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா ஒரு சொல புளியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கூட சேர்க்கும் போது புளியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை தக்காளி கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு சொல புளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இன்னொன்று இது நம்ம நல்லா ட்ரையாக வதக்கி வச்சுருந்தோம்னா கெட்டியாக வந்து இப்போ நம்ம ஒரு ஊர்களுக்கு எங்கேயாவது போகும்போது இந்த தக்காளி சட்னி செஞ்சு கொண்டு போகும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்னொன்று கெட்டும் போகாது. அதே இடத்துல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியில் கொண்டு போகும்போது நம்ம தண்ணியே சேர்க்காம தான் அரைக்கணும். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு தண்ணி சேர்க்கல, தக்காளி தண்ணி தான் வந்திருக்கு. இப்போ நல்லா வதக்கும் போது தக்காளி தண்ணி ரிலீஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். தேவையான உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு சொல்கிறதா, நம்ம வெளியில் எங்கேயும் போகும்போது இந்த சட்னி செய்கிறதுனா நம்ம நார்மலாக வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். அதே இதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம தண்ணி சேர்த்து தாராளமாக சமைச்சிக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதே கெட்டி பதத்தில் வச்சு கொண்டு போனோம்னா ஊறுகளுக்கு கொண்டு போனோம்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறக்கா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு சூடாக 4 இட்லி இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்படி இட்லியோட தக்காளி சட்னி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி தக்காளி சட்னி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் மேக்ஸிமம் இந்த மாதிரி சட்னி வைப்பாங்க. இன்னும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தாகவும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.